ப்ளவுஸை எப்படி நம்ம கட் பண்ணுறோன்றது முக்கியம் கிடையாது. பட் ப்ளவுஸில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்றதை கற்றுக்கிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை என்னென்னன்றதை சொல்லி தரத்துக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன். பட் ஸ்லீவோடைய எக்ஸஸ் பீஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த ப்ளவுஸோட மீட்டர் பார்த்திங்கன்னா 80. பட் இதுக்கு தேவைப்படுற பீஸ் வந்து இதுலேயே தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸஸ் பீஸை வந்து நம்ம தூக்கி போடாமல் நம்ம ஜாயிண்ட் வச்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 3 ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வரும். ஒன்று ஷோல்டர் ஃபால் ஆகும். ரெண்டாவது நம்ம முதுகில் வந்து அடிக்கடிக்க வந்து தையல் விட்டுடும். ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு கிழிஞ்சிடுச்சுன்னு கூட என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதனால்? ரெண்டாவது ஷோல்டர் ஃபால் ஆகாமல் நம்ம எப்படி கட் பண்ணுறது? மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யூ ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வர்றது எப்படி? இந்த 3 விஷயம் வந்து இந்த பேக்கில் பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2, கீழே வந்து 2.25 அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யூ ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த ப்ளவுஸை வேர் பண்ணிவிட்டு கீழே குனியும் போது பின்னாடி பேக்கில் வந்து நிறைய பேர் தையல் விட்டுடும், கிழிஞ்சிடும்னு கூட சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு மேலே ஷோல்டராண்ட 2, கீழே டெப்த்தாண்ட 2.25 இந்த மாதிரி வச்சு கட் பண்ணணும். இதுவே நீங்கள் மேலே ஷோல்டராண்ட 2.25 வைக்கிறீங்கன்னா கீழே 2.5 வைக்கணும். இந்த மாதிரி தான் அதோட பேஸஸ் வச்சு கட் பண்ணணும். முக்கியமான டிப்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு மேலே ஷோல்டராண்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் வந்து க்ராஸாக கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கூட ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கும். என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் டாட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டாட் வந்து க்ராஸாக போகாமல் ஈவனாக உங்களால் எடுக்க முடியும். அதுக்கான டிப்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷோல்டரில் வந்து 2 அதாவது ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் எடுத்து அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ செஸ்ட்டு அளவோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி 3 இன்ச்சில் ஒரு மார்க்கும், இங்கே இருந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும், ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கும் பண்ணிவிட்டு இங்கே இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் கோடு கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வி கட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக துல்லியமாக இருக்கும். உங்களுக்கு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நீங்கள் டாட் பிடிக்கும்போது க்ராஸ் வராது. அட் சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே லூஸ் வராமல் சைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நான் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பட்டி பீஸ் தனியாக கட் பண்ண மாட்டேன். ப்ளவுஸோடைய மீதி ஃபினிஷிங் இருக்கிற பீஸை தான் பட்டி பீஸ் ஆட் பண்ணிப்பேன். இப்போ வந்து பிகினஸாக இருக்கிற நீங்கள் அப்படின்னு சொன்னால் இது 80 மீட்டர் துணி. இந்த துணியில் வந்து பெருசாக இந்த துணியை மீந்ததே வந்து இந்த துணிங்க மட்டும்தான். பிகினஸாக இருக்கிற நீங்கள் ஒரு 1 மீட்டர் துணியில் எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே அதிகமாக அடிஷ்னலாக ஜாயிண்ட் கொடுக்க வேண்டாம். கஸ்டமர்ஸ் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 80 மீட்டர் துணியை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கழுத்து பீஸு நாமளாக தான் போட்டு ஜாயின் பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த தைச்ச அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கும்போது 100 ருபீஸ் அப்படின்னு சொன்னால் என்னது இதுக்கு 100 ரூபாயா அப்படின்னு நம்மளை பார்த்து கொஸ்டின் பண்ணுவாங்க.